ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SETRecipes. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவகாடோ கேக். அதை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் பண்ணிடுங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 10 to 15 டைஜஸ்டிவ் பிஸ்கட் இல்லை மேரிகோல்ட் பிஸ்கட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அதில் ஒரு 50 மில்லி வெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிஸ்கட்டை ஒரு கேக் ட்ரேயில் கொட்டிக்கோங்க. அதை நல்லா சமமாக எல்லா இடமும் பரப்பி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டம்ளர் எடுத்து மறுபடியும் நல்லா சமமாக பரப்பி விட்டுக்கோங்க. இதை இப்போ ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறம் ஒரு பவுலில் கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் ஜெலாட்டின் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை ஓரமாக வச்சுருங்க. அப்புறம் நான் இந்த கேக் ரெசிபிக்கு 3 அவகாடோ எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அவகாடோ பீசஸை ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு 100 ml பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். அவகாடோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை நான் ஒரு பேனில் கொட்டிக்கிறேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் நான் ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு சுகர் கரையிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெலாட்டின் பவுடர் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த ஜெலாட்டினை நான் அவகாடோ ஜூஸில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. துண்டு துண்டாக இருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பிஸ்கட் 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து அதுக்கு மேலே இந்த அவகாடோ மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை 5 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ 5 hours ஆயிடுச்சு. நம்ம கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நான் குட்டி குட்டியாக வெட்டின சாக்லேட் பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேக் ரெசிபியில் அவகாடோக்கு பதிலாக நீங்கள் வேறு ஃப்ரூட் கூட சேர்த்துக்கலாம். இதை பீசஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.